வணக்கம், வாழ்க வளமுடன். நக்சன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, பங்குனி மாசத்துக்கு கன்னி ராசிக்கு எப்படி பலன் இருக்கும், பங்குனி மாதம் கன்னி ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஓம் அங்குங் மகா கணபதே நமக, ஓம் அங்குங் மகா கணபதே நமக, ஓம் அங்குங் மகா கணபதே நமக. நவகோள்கள் நற்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும் என்று சொல்லி இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, பங்குனி மாதம் கன்னி ராசிக்கு நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன் ஜோதிடர். இப்போ கன்னி ராசிக்கு நாயகர்களாக வரக்கூடியவர் சுக்கிரனும் சூரியனும். இந்த சுக்கிரனும் சூரியனும் கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதியாக சூரியன் வருகிறார், 2க்கும் 9க்கும் அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். அப்போ இந்த 12க்கும் 2, 9 அவர்கள் போய் இருப்பது 7ஆம் இடத்தில். அப்போ 2, 12, 7, 9 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பம், 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உறவினர் சேர்க்கை, பார்ட்னர் சேர்க்கை, மனைவி, கூட்டாளிகள், 9ஆம் என்று சொல்லக்கூடிய தந்தை, தந்தை வழி பாக்கியம், இவருக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம், 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயம், வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம், வெளியூர் சென்று தொழில் செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களை எல்லாம் தான் இந்த மாதம் செயல்படுத்த போகிறது. பங்குனி மாதம் கன்னி ராசிக்கு இந்த இடங்களை எல்லாம் செயல்படுத்த போகுது. அப்ப பாத்தீங்கன்னா, நாயகன்னு சொன்ன சூரியன் 12 கூடையவர் 7ல போயிருக்காரு. 7, 12 தொடர்பு வர்றப்ப பாத்தீங்கன்னா, இந்த கன்னிராசியில வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது என்று அர்த்தம். வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு உதவிகள் கிடைக்க போகிறது என்று அர்த்தம். அரசாங்கத்தாலும் அதிகாரத்தாலும் வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வரக்கூடியது என்று அர்த்தம். அதே போல இதே 7, 12 நமக்கு தொடர்பு கொள்றதுனால கூட்டாளிகளால் ஏதாவது விரயம் வரப்போகிறது என்று அர்த்தம். இந்த மாதம் கூட்டாளிகளால் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க போகிறோம் என்று அர்த்தம். அதாவது அந்த செயல்பாட்டை எல்லாம் உள்ளடக்கி உள்ள காலங்களாக இந்த மாதம் இருக்கும். அப்போ நல்ல விஷயங்களை ஆதரிச்சு அதுக்கு வெற்றி பெறுங்க, கெட்ட விஷயங்கள் இருந்து தப்பிச்சுக்குங்க. அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பத்தில் உறவினர்களால் ஒரு சுப செலவுகளும், உறவினர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய சுப செலவுகளும் வரும். அதே போல நம்ம குடும்பத்துல புதிய ஏதாவது ஒரு நமக்கு எதிர்பார்க்காத சொத்தோ சுகமோ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம், அதற்குண்டான தொடக்கம் இல்லையா, கிடைக்கக்கூடிய வாய்ப்போ தொடக்கமோ ஆரம்பமோ அதற்குண்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு உறுதியான மனப்பான்மை கிடைக்கும். அதே மாதிரி கூட்டாளிகளால் ஏதாவது ஒரு பண தேவைகள் வேணும், பண தேவைகள் கேட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த தடவை கூட்டாளிகளால கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி உயர்வுக்குண்டான சிந்தனை, சேவை மனப்பான்மை, கோவில் தான தர்மங்களுக்கு செல்லுதல், கோவில் யாத்திரைகள், கோவிலில் பிரயாணம் செய்தல், கோவிலுக்கு சென்று வருதல், அதே மாதிரி குலதெய்வ கோயிலுடைய விஷயங்களை தீர்மானித்தல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கன்னிராசிக்கு நடக்க போகுது. அப்போ அதாவது நம்ம கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட படிப்பு வகை, அந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட பணம் கிடைத்தல், வீடு வண்டி வாகனங்கள் புனரமைத்தல், பராமரித்தல், அதே புதியது வாங்கக்கூடிய சிந்தனைக்கு வருதல், இந்த மாதிரி உதவி, அதுக்குண்டான உதவிகள் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு உறுதுணையாக செயல்படும். அதுக்குண்டான உதவிகள் கிடைக்கும் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான செயல்பாட்டுல உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு கவனம் எதுல எல்லாம் வேணும்னு பாத்தீங்கன்னா, கவனம் கூட்டாளிகள் இடத்திலும் தன் வாக்காலும், குடும்பத்துல கணவன் மனைவி வாக்கு தர்க்கம் வரக்கூடிய, வாக்கு விவாதம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு, அதுல கவனம் வேணும். அதே மாதிரி உறவினர், அதாவது தாய் தந்தையர் மாமனார் மாமியார் கூட இருக்கக்கூடிய நம்ம பாதுகாப்புல இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனை வரும், அந்த ஆரோக்கிய பிரச்சனையில் கவனமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய அதாவது கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதாவது சின்ன சின்ன மருத்துவம், சின்னதா இருக்கும்போதே மருத்துவம் பார்த்து மாற்றிக்கொள்வது நல்லது.
இது எல்லாமே கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு, தொழில், அரசாங்க உதவி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதில் எல்லாமே வந்து ஒரு முயற்சி செய்பவர்களுக்கு அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுல கடினமான முயற்சிகளாக எடுத்து வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய தேதி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு அதாவது 3ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் கை கொடுக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. 3, 9 இந்த 3, 9ன்னு கூட்டு எண்ணிக்கையில் வரக்கூடிய தேதிகள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு செயல்பாட்டை உருவாக்கி தரும். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு இளம் பச்சை நிறம், இளம் மஞ்சள் நிறம் இதெல்லாமே கை கொடுக்கும். அவங்களுடைய தெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லை முனியப்பன், எல்லை கருப்பராயன், எல்லை காவல் தெய்வ வழிபாடு, அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் கை கொடுக்கும். இந்த மாதிரி வழிபாட்டில எல்லாம் நீங்க முயற்சி பண்ணுங்க, உங்களுடைய செயல்கள் வெற்றி பெறும். வணக்கம், வாழ்க வளம்.